ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் இட்லி மாவை வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக இல்லாமல் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெல்லம் சேர்த்து எடுக்கணுன்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது கொதி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வந்திருக்கு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு துருவினை தேங்காய் எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இந்த தேங்காயை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த நெய்யில் நல்லா படுற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கிட்டாலே போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதையும் மிதமான தீயில வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது சூடு ஆறட்டுங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்குறாங்க. அது கூடவே பச்சரிசி மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஒயர் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இடையில தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் திக்காக வைக்கிற மாதிரி மாவை கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த பூரணத்தை நல்லா ஆறி வந்துடுச்சு. இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இருக்கிறது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பூரணத்தை இந்த மாவோடு சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேல் மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பனியாரக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்குறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூரணத்தை மாவோடு சேர்த்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டுட்டும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி மாவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.